அன்பு தமிழ் உறவுகளே, தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பிலே வருகின்ற டிசம்பர் 9, 10 தேதிகளிலே நெல்லையிலும் தூத்துக்குடியிலும் மாநகர ஆணையர் அலுவலகத்திலும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்திலும் பொருணையை மீட்கின்ற போராட்டத்தை நடத்தவிருக்கின்றோம். நம்முடைய தாய் நதியாகிய பொருணை, தன் பொருணை இன்று மாசுபட்டு கிடக்கிறார். இவ்வளவு பெரிய வெள்ளத்துக்கு பின்பும் வெள்ளத்தோடு வெள்ளமாக கள்ளத்தனமாக அரசு அதிகாரிகளே அதிலே சாய்க்கடையை திறந்து விடுகின்ற அவலம் நிகழ்கிறது. குறிப்பாக நெல்லை மாநகராட்சி, பொதுப்பணித்துறை இவையெல்லாம் குற்றவாளிகள். மேலப்பாளையம் அருகே 3 ஆண்டுகளில் 2 முறை பேரளவிலே சாய்க்கடையை திறந்து விட்டது பொதுப்பணித்துறை. இப்போது நம்முடைய நெல்லை மாநகராட்சி நெல்லை தாமிரபரணியிலே சாய்க்கடையை திறந்து விட்டுள்ளது. இப்படி மாசுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் மதுரை உயர்நீதிமன்றம் நல்கிய தண்டத்தொகையை, நெல்லை மாநகராட்சிக்கு விதித்த தண்டத்தொகையை, சாய்க்கடையை கழிவுகளை கொட்டியதற்காக விதித்த தண்டத்தொகையினும் செலுத்தவில்லை. அது மட்டுமல்ல, பெருந்தமிழர் நல்லக்கண்ணு முதலாக 7 தகைமையாளர்கள் தாமிரபரணியை பாதுகாப்பதற்காக, மீட்பதற்காக, அதிலே சாய்க்கடை கலப்பதை தடுப்பதற்கும் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கும் நிறைய வழக்குகள் போட்டு 10க்கும் மேற்பட்ட வழக்குகளிலே தீர்ப்புகள் பெறப்பட்டுள்ளன. அந்த வழக்குகளில் கிடைத்த தீர்ப்புகளை இன்னமும் நெல்லை மாநகராட்சியும் நெல்லை தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் இன்னும் செயல்படுத்தப்படவில்லை. அதே போல இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற வழக்கிலே நெல்லை மாநகராட்சி கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் இன்னும் தாமதமாகின்றன. தீர்ப்புகள் தாமதமாவது நீதியை தள்ளி போடுவதற்கு சமம் என்பதனால் அந்த வழக்கை விரைவுபடுத்த வேண்டும் என்று அரசையும் கோருகிறோம். இத்தகைய கோரிக்கைகளை உள்ளடக்கி பொருணையை மீட்பதற்கு மதுரை உயர்நீதிமன்றம் நல்கிய உத்தரவுகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். நடப்பில் உள்ள வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும். தண்டத்தொகையை உடனடியாக நெல்லை மாநகராட்சி செலுத்த வேண்டும். அது மட்டுமின்றி நெல்லை மாநகருக்குள் திறந்துவிட்ட சாக்கடை கழிவுகளை உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கு தற்காலிக ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை மாநகராட்சி அலுவலகம் முன்பும், தூத்துக்குடியில் தாமிரபரணி செயற்பொறியாளர் அலுவலகத்திற்கு முன்பும், கோரம்பள்ளத்திலும் கடுமையான ஆர்ப்பாட்டத்தினை வருகின்ற டிசம்பர் 9, 10 மனித உரிமை சார்ந்த நாட்களிலே நடத்தவிருக்கின்றோம். தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் நடத்துகின்ற இந்த போராட்டத்திலே தமிழ் உறவுகள், சொந்தங்கள் தாராளமாக கலந்து கொண்டு தங்கள் வீரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.